திருச்செந்தூர் எம்பெருமானுக்கு அரோஹரா. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அனதிலும் ஏறுமுகம். நான் அறிவுமால் சரவணன். இன்றைய வீடியோ பதிவில் நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு பதிகத்தை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க. நேற்றைய பதிவில் நான் சொல்லியிருப்பேன், திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் நம்ம இந்த தைப்பூச விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் பாராயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அநேகமான மக்களுக்கு அது சம்பந்தமான நிறைய கேள்விகளும் இருந்தது. அதை தொடர்ந்து முருகப்பெருமான் இந்த திருச்செந்தூர் பிள்ளை தமிழை நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு அற்புதமும் நிகழ்த்தி இருந்தாரு. அதையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்ல, திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் என்றால் என்ன, அதை அரங்கேற்றம் செய்ய முருகப்பெருமான் நிகழ்த்திய ஒரு திருவிளையாடலும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உண்மையாகவே இன்றைய பதிவு கொடுக்க ரொம்ப ஆர்வத்தோடவும் ரொம்ப மகிழ்ச்சியோட வந்திருக்கேன். அதே சமயம் இப்படி ஒரு வீடியோ பதிவு கொடுக்க வச்ச முருகப்பெருமானுக்கு கொடான கொடிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம மக்களுக்கு நடந்த அற்புதங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஆனா இன்றைய பதிவுல அருளாளர்களுக்கு நடந்த அற்புதம் நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. திருச்செந்தூர் முருகனால் நிகழ்ந்த அற்புதம் உங்ககிட்ட சொல்ல போறேன்றதுனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு முருக அடியார்களுக்கும் இந்த பதிவானது போய் சென்றடையணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க வீடியோவுக்கு லைக் பண்ணி ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. எல்லாரும் இந்த பதிவை முழுமையா பார்த்ததுக்கு அப்புறம் கட்டாயமா நீங்களே அதை செய்திருவீங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாம். திருச்செந்தூர் பிள்ளை தமிழ். பிள்ளை தமிழ்னா என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதே சமயம் முருகப்பெருமான் உங்களுடைய மடியில குழந்தையா தவழணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ திருச்செந்தூர் பிள்ளை தமிழை நீங்க பாராயணம் செய்யணும். இந்த பிள்ளை தமிழை நாம எப்படி பாராயணம் செய்யணும் அப்படின்றதுல உங்களுக்கு தெளிவா விளக்கத்தோட நான் சொல்றேன். அதற்கு முன்பு இப்படி ஒரு பதிகத்தை பத்தி நான் உங்களுக்கு எப்படி சொல்லணும், எனக்கு எப்படி இந்த ஒரு எண்ணமானது வந்தது அப்படின்றத முதல்ல நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். நேற்றைய பதிவுல நான் சொல்லியிருந்தேன், குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டிய பதிகங்கள்ல இதுவுமே ஒன்று. தைப்பூச விரதம் ஆரம்பிக்க போறோம். 48 நாட்கள் விரதம் முறை ஆரம்பிக்க போறோம். இந்த நாள்ல நம்ம முருகனே அடியெடுத்து கொடுத்த திருப்புகழ் போலதாங்க இதுவுமே முருகனால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டு எழுதப்பட்ட ஒரு சிற்றிலக்கியம் அப்படின்னா திருச்செந்தூர் பிள்ளை தமிழை சொல்லலாம். முருகப்பெருமான் உங்களுடைய மடியில அழகா குழந்தையா தவழணும் அப்படின்னாலும் இந்த பதிகத்தை நீங்க பாராயணம் செய்து பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் எவ்வளவு பேர் எனக்கு கமெண்ட்ஸ்ல போட போறீங்க. அதையும் தாண்டி முழு பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் நீங்க இந்த பிள்ளை தமிழை பாராயணம் செய்யணும். உங்களோட வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறணும்னு ஐயனுடைய இது சத்திய வாக்காதான் நான் இது சொல்ல வந்திருக்கேன். இது எப்படி நான் உங்களுக்கு முதல்ல சொல்ல வந்தேன், அப்படி என்ன முருகப்பெருமான் எனக்கு உணர்த்தி உங்களுக்கு சொல்ல சொன்னாரு அப்படின்னா, திருத்தணியில நம்ம வேல்மாறல் பூஜை செய்தோம் இல்லையா, அதுல பிரதானமா என்னுடைய நிறைய வேண்டுதல்கள் நீங்க எல்லாரும் சொல்வீங்க. இருந்தாலும் கூட என்னுடைய மனசுக்கு எப்பவுமே இந்த குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்காக என்னுடைய தனி வேண்டுதலா எப்பவுமே இருக்கும். அப்படிதான் நம்ம எலுமிச்சம்பழம் மாலை போட்டு எல்லாரும் கொடுத்தோம் இல்லையா, அப்படி நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு சகோதரி ரொம்ப கண்ணீர் மல்க என் கையை பிடிச்சிக்கிட்டு, குழந்தை பாக்கியத்துக்காக நான் காத்திருக்கிறேன் சகோதரி, எப்படியாவது ஐயன் கண் திறந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமா கவலைப்படாதீங்கம்மா, முருகனோட அருளால உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் முருகன் கொடுப்பாரு அப்படின்னு நான் சொல்லி இந்த எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கொடுத்தேன். மனசளவில் நான் ரொம்பவே கலங்கிட்டேன். ஐயா, இதுக்கு ஏதாவது ஒரு பதில் நீ சொல்லியே ஆகணும் ஐயா, எவ்வளோ மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, நீ கண் திறந்து பார்க்க மாட்டியா அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. அன்று இரவு எனக்கு ஒரு கனவு வந்ததுங்க. அந்த கனவுல என்னோட மடியில் ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தைன்றதெல்லாம் எனக்கு சரியா தெரியல. ஆனால் நல்ல அழகான ஒரு செக்கச்செவேன்னு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, எங்கள் பழைய வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அந்த குழந்தையானதை எடுத்து தூக்கி கொஞ்சிற மாதிரி ஒரு கனவுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த வகையிலுமே எனக்கு வேறு எதுவும் தோணலை. ஆனால் காலையில் எந்திரிச்சதும் அந்த குழந்தையோட முகம் ஞாபகத்தில் இருக்குது. நல்ல செக்கச்செவேல்னு ஒரு குழந்தை. ஆனால் அந்த குழந்தை அது என்னுடைய குழந்தைன்ற உணர்வும் இருக்குது. இன்னொருத்தவங்க குழந்தைய தூக்கி வச்சிருக்கிற மாதிரிலாம் இல்லை. அது ஏதோ என்னுடைய குழந்தைன்ற மாதிரி உணர்வு தான் இருந்தது. ஆனால் ஒரு குழந்தை இத்தனை நாள் இல்லாமல் இப்போ நம்ம இப்படி ஒரு குழந்தை மடியில் இருந்தால் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா. இது நான் பெருசாக எடுத்துக்கல, நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த 2-3 நாளில் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, தைப்பூசம் வருது சகோதரி, வீடியோ பதிவு இன்னும் கொடுக்கலையே அப்படின்னாங்க. சரி, நம்ம அதுக்கான வீடியோ பதிவு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நம்ம திருத்தணி நடந்த அற்புதங்களே நம்ம பதிவு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இது முக்கியமாக அந்த பதிவு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னன்னே தெரியல, 2-3 நாளாக தொடர்ந்து திருச்செந்தூர் பிள்ளை தமிழாகவே என்னுடைய யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கு. நான் அதை தேடியெல்லாம் நான் போகலை. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த ஐயன் எனக்கு சொல்கிறதா தான் நான் நினைக்கிறேன். சரி, என்ன தெரியலையே அப்படின்னு நான் யோசிக்கிட்டே இருக்கும்போது தான் என்னையும் அறியாமல் சொன்ன ஒரு விஷயந்தான், இத்தனை மந்திரங்கள் நீங்கள் இது வரைக்கும் பாராயணம் செய்திருக்கீங்க, நீங்கள் ஏன் திருச்செந்தூர் பிள்ளை தமிழை பாராயணம் செய்யாமல் இருக்கீங்க? குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர் பிள்ளை தமிழை பாராயணம் செய்யுங்கன்னு நான் நேற்றைக்கு ஒரு வீடியோ பதிவு கொடுத்துட்டேன்.
அது வரைக்கும் எனக்கு தெரியாது, உண்மையா சொல்றேன். அது வரைக்கும் அது எவ்வளவு பெரிய பாடல் வந்து அது ஒரு 10 பதிகங்களை கொண்டது அப்படின்னு வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம வந்து சொல்லிட்டோம், ஆனால் அந்த பதிகங்களை பற்றி மக்கள் கேட்பாங்க, நாம் வந்து அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நான் அந்த மந்திரங்களை பற்றி தேட போகும்போது தான் பல அற்புதமான விஷயங்கள் வந்து எனக்கு தெரிய வருது. என்னன்னா, திருச்செந்தூர் பிள்ளை தமிழை மனமுருகி நம்ம பாராயணம் செய்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் குழந்தையாகவே வந்து மடியில் தவழுவார் அப்படின்னு நான் எதையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். முருகப்பெருமானிட நம்ம என்ன சொன்னோம், குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நீ எதுவும் செய்ய மாட்டியா ஐயா அப்படின்னு கேட்கும்போது, ஏதோ ஒரு வகையில நீ இந்த திருச்செந்தூர் பிள்ளை தமிழை பத்தி மக்களிடம் எடுத்து சொல்லு, எல்லோரும் பாராயணம் செய்யட்டும் அப்படின்றத ஏதோ ஒரு வகையில முருகன் வந்து நமக்கு உணர்த்துறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். உடனே நான் வந்து அந்த பிள்ளை தமிழ்னா என்ன, அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் படிக்கும்போது தான் ரொம்ப மெய் சிலிர்ப்பாக இருந்தது. அடடா, முருகன் இந்த பிள்ளை தமிழை அரங்கேற்ற இவ்வளோ பெரிய அற்புதம் நிகழ்த்தியிருக்காரு. இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது எப்போவுமே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு பதிகம் படித்தா அது படிக்கிறது மூலிமா முருகன் அருள் கிடைக்கும்ன்றதை விட மந்திரம் படித்தோன்னா எனக்கு என்ன நல்லது நடக்கும், என்ன ஒரு நற்பலன் கிடைக்கும்ன்றதுல எல்லாருமே இருக்கக்கூடிய ஆர்வம் தான். அப்படி இருக்கும்போது நமக்கு குழந்தைக்கு குழந்தையாகவும் நமக்கு வந்து பிறப்பாரு, முருகனே வந்து நம்ம மடியிலையோ குழந்தையா வந்து தவழ்வாரு, நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோயை வந்து தீர்த்து வைப்பாரு. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பதிகத்தை மக்கள் வந்து படித்தே ஆகணும், இந்த தைப்பூச விரத நாளில் கட்டாயமா படிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு தீர்வாயிருச்சு. சரி, நம்ம இது ஒரு வீடியோ பதிவாக கட்டாயமா சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக நோட்ஸ் எடுக்கும் போது தான் அடுத்து முருகன் வந்து அது சம்பந்தமான விஷயங்களே எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நீ சொல்லு அப்படின்ற மாதிரி. அதனாலதான் முடிவோட வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் என்றால் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் அது அரங்கேற்ற செய்ய முருகன் எழுத்திய திருவிளையாடல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. திருச்செந்தூர் பிள்ளை தமிழை இயற்றியது பகழிக்கூத்தர், மதுரையை சேர்ந்தவர். இவர் ஒரு தமிழ் புலவர். இப்போ இந்த பிள்ளை தமிழ்னா என்ன, அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதனால முருகன் வந்து நம்ம மடியில குழந்தையா தவழறாரு, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பாடலுமே முருகனுடைய அழகை வர்ணிக்கிற வகையிலும் அவருடைய வீரத்தையும் பராக்கிரமத்தையும் வந்து வர்ணிக்கும் வகையில எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் இந்த பிள்ளை தமிழுக்கு உரிதான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைய வந்து ஒரு 21 மாதங்களுக்குள்ள அதனுடைய பண்ணக்கூடிய சேட்டைகளை எல்லாம் வர்ணிச்சு அதனுடைய அழகெல்லாம் சொன்னா அதுதான் இந்த பிள்ளை தமிழ். இது ஒரு குழந்தையோட 11 பருவங்களை கொண்டது. ஒவ்வொரு பருவங்களுக்கும் 10 பாடல்களை கொண்டது. ஒரு பருவம் என்பது என்ன, 3 மாத காலம், 1லிருந்து 3 மாதங்களுக்குள்ள இருக்கக்கூடியது ஒரு பருவம். அதே போலதான் அடுத்தடுத்த 3 காலங்களை ஒவ்வொரு பருவங்களா 21 மாதங்கள் வரைக்கும் வர்ணிக்கப்பட்டுள்ளதுங்க. சரி, இப்போ முதல் பருவத்துக்கு உண்டான முதல் தலைப்பு என்ன தெரியுமா, காப்பு. காப்பு அப்படின்னா முதல் மாதம் அந்த 3 மாதங்களுக்குள்ள குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு கையில காலில எல்லாம் காப்பு போடுவோம் இல்லையா, அதை வர்ணிக்கும் வகையில தான் காப்பு பாடல் வந்து அமைந்துள்ளது. இதுல வந்து ஒரு 10 பாடல்களை கொண்டுள்ளதுங்க. 3 மாதங்களிலிருந்து 5 மாதங்களுக்குள்ள இரு பருவ காலத்தை வந்து செங்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கீரை என்றால் மழலை பேச்சு. அந்த சின்ன சின்ன முனுங்கள் கொடுப்பாங்க, அதை கேட்கறதுக்கே பெரின்பமா இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வந்து தன்னை வர்ணிச்சு பிள்ளை தமிழ் ஒன்றை எழுதும்படியாக வந்து பகழிக்கூத்தரிடம் சொல்றாரு. அதுதான் இந்த பிள்ளை தமிழுடைய வரலாறு. அதுல முருகப்பெருமான் குழந்தையா அந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் காப்பு போறதை பத்தி, அடுத்த 3 மாதங்கள் மழலை சொல் பத்தி, அடுத்த 3 மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா தாலாட்டு. நம்ம வந்து குழந்தைகளுக்கு அழகான ஒரு தாலாட்டு பாடுவோம்ல, அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு அந்த அடுத்த 3 மாதங்கள் வந்து தாலாட்டு பாடல் பாடுறதை பத்தியும், அடுத்து 4வது பருவம் சப்பானி. சப்பானினா குழந்தைங்க சப்பாங்கள் போட்டு உட்காருவாங்கல்ல, அதை வந்து நம்ம குழந்தைங்க வந்து இப்படி முட்டி போட்டுக்கிட்டே டிங் டிங்னு ஆடிட்டு இருப்பாங்க, அதை வந்து நம்ம வர்ணிக்கும் வகையில தான் அந்த பாடல் வந்திருக்கும். 5வது பருவமாக முத்தம், 6வது பருவமாக வருகை. முத்தம்னா நாம குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறத விட குழந்தைங்க வந்து நமக்கு முத்தம் கொடுக்காதான்னு ஏங்குவோம்ல, இதெல்லாம் வர்ணிச்சுதான் முருகப்பெருமானை பற்றி பகழிக்கூத்தர் வந்து ரொம்ப அற்புதமான வரிகளை கொண்டு எழுதியிருப்பார். வருகை அப்படின்னா வா வா, நம்ம இப்ப வந்து அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா நம்ம பாடுறோம்ல, இது எல்லாம் நம்ம மனசுல இருக்கிற ஆசை பாசங்கள் எல்லாம் நாம முருகப்பெருமான தங்கமே வைரமே மணியேன்னு கொஞ்சம்ல, இந்த வார்த்தைகள் எல்லாமே அழகா வரிசைகள் பருவ காலங்களாக கொடுத்து ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 பாடல்கள் கொடுத்து ஒரு குழந்தை பிறந்து 21 மாத காலங்கள் வரைக்கும் 11 பருவங்களை கொடுத்து 11 பருவங்கள்ல அந்த குழந்தைக்கு நாம வந்து ரசிக்கக்கூடிய விஷயங்களை தான்
அழகா இந்த பிள்ளைத்தமிழ்ல வந்து கொடுத்திருக்காருங்க. இதுதான் இந்த பிள்ளைத்தமிழுடைய சிறப்பு. அதாவது நம்ம முருகப்பெருமான் குழந்தையிலிருந்து 21 மாதம் வரை வரைக்கும் நம்ம வந்து பாராட்டி சீராட்டி அவர் செய்த சேட்டைகள் எல்லாம் நம்ம வர்ணிக்கும் வகையில தான் இந்த பிள்ளைத்தமிழானது அமைந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம மனசார உகந்து பாராயணம் செய்யும் போது, முருகா இவ்வளோ அற்புதம், என் பிள்ளை தெம்பரா, இவ்வளோ அற்புதங்கள் வந்து நீ செய்துட்டு இருக்கியே, இது போல என்னோட மடியிலையும் தவழ ஒரு குழந்தை வந்து பிறக்காதா அப்படின்னு மனசார நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த பிள்ளைத்தமிழை பாராயணம் செய்யுங்களேன். நிச்சயமாக உங்களுக்கு வேண்டியது வேண்டிய வண்ணமே முருகப்பெருமான் அருள்வார். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாதுங்க. இது தீராத நமக்கு வயிற்று வலி உபாதைகள் ஏதோ ஒரு உடல் பிணியால் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பிள்ளைத்தமிழை வந்து நீங்கள் பாராயணம் செய்யலாம். இல்லையா, முருகப்பெருமான் ஒரு நிமிஷம் என் மடியில் வந்து குழந்தையா தவழ மாட்டாரா அப்படின்னு ஏங்குறீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு பதிகம்னா திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பாராயணம் செய்யுங்க. சரிங்க, இந்த பதிகம் உருவாக என்னென்னலாம் அற்புதம் நடந்தது, இதை அரங்கேற்ற முருகன் என்ன அற்புதம் நிகழ்த்தினாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மதுரையை சேர்ந்தவர் பகழி கூத்தர். பகழி என்றால் என்ன தெரியுமா? ஒவ்வொரு பரம்பரையை சேர்ந்தவங்க ஒவ்வொரு தொழில் செய்வாங்கல்ல, அப்படி இவங்களுடைய பரம்பரை வந்து வில் அம்பு செய்யக்கூடிய ஒரு பரம்பரை. அந்த பரம்பரைக்கு தான் பகழி அப்படின்னு வந்து அழைக்கப்படுவாங்க. இவர் அந்த பரம்பரையிலிருந்து வந்தவரனால தான் பகழி கூத்தர் அப்படின்ற பெயர் வந்து இவருக்கு இருக்குங்க. சரி, இப்போ இவர் வந்து தீவிர நாராயண பக்தர். எந்நேரமும் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கிற நாராயண பக்தர். அதோட அவர் தமிழ் புலவரும் கூட. அவருடைய நாக்கில் வந்து சரஸ்வதி தாயார் நடனம் ஆடுவாங்க. அப்படி நாராயணரை பற்றி பதிகங்களும் பாசுரங்களும் அப்படி தண்ணிப்பட்ட பாடா வந்து அவருடைய பேச்சில் வந்து அந்த அளவுக்கு வந்து பாராள்கள் வந்து பாராயணம் செய்வார். தமிழ் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அந்த இடத்துல முருகான்னு நம்ம கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, முருகன் அங்கே வந்து நிற்பார். அப்படி இவருடைய நாக்கில் சரஸ்வதி தாயார் நடனம் ஆடுவதை பார்த்த முருகருக்கு ஒரு ஆசை, நம்ம பற்றி ஏன் நம்ம பகழி கூத்தர் ஒரு பாடல் எழுதினா என்ன அப்படின்ற எண்ணம் முருகனுக்கு வந்து வருது. ஆனால் அதை நேரடியாக போய் கேட்கல, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மூலமாக கேட்க வைக்கிறாரு. நீ நாராயணருக்காக இவ்வளோ பாடல்கள் எழுதுகிற, பாராயணம் செய்கிற, ஏன் நம்ம தமிழ் கடவுளை பற்றி ஒரு பாடல் வந்து நீ பாடக்கூடாது, எழுதக்கூடாது அப்படின்னு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கேட்குறாங்க. அப்போது பகழி கூத்தர் சொல்கிறாரு, இது வரைக்கும் என்னாவு நாராயணரை தவிர வேறு எந்த தெய்வத்தையுமே வந்து துதிச்சதே இல்லை. நீங்கள் முருகரை பற்றி சொல்கிறீங்க, ஏன்னா அவருக்கு வந்து முருகர் மீது அந்த அளவுக்கு வந்து ஒரு பற்று இல்லை இல்லையா? அதனால் இவர் நாராயணரை பற்றி தான் இவர் வணங்கிட்டு இருக்காரு, பாடலும் பாடிக்கிட்டு இருக்காரு. அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த முருகப்பெருமானே வந்து என்னை கேட்கட்டும், அப்போ நான் பாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் போயிடுறாருங்க. இதை பார்த்த முருகப்பெருமான், உன்னை எப்படி என்னோட வழிக்கு வர வைக்கணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி காலங்கள் கடந்து ஓடுது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு தீராத வயிற்று வலியால் அவதிப்படுறார். என்ன வைத்தியம் செய்துமே பகழி கூத்தருக்கு அந்த வயிற்று வலியானது போகவே இல்லைங்க. இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒவ்வொரு அருளாளர்களும் நமக்காக ஒரு பதிகம் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அவங்க சும்மா சாதாரணமாக வந்து கொடுக்கல. அவங்க ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு அந்த வலியிலும் வேதனையிலும் கஷ்டப்பட்டு நொந்து அதுலேருந்து வெளிவந்து ஒரு பதிகம் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பதிகம் தான் நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய பதிகங்களாக இருக்குது. அருணகிரிநாதர் தொழுநோயால் அவ்வளோ கஷ்டப்பட்டு பாதிக்கப்படுறார். அதுக்கப்புறம் தான் முருகனையும் அடியெடுத்து கொடுத்து திருப்புகழ அவர் வாயால் வந்து முருகப்பெருமான் பாட வச்சாரு. அதே போல தேவராய சுவாமிகளுக்கும் தீராத உடல் உபாதையில் இருந்து வெளிவந்து தான் அவர் வந்து சஷ்டி கவசம் பாராயணம் செய்தாரு. கச்சியப்ப சுவாமிகளுடைய கனவுல வந்து முருகனை அடியெடுத்து கொடுத்து எழுதப்பட்டதான் கந்த புராணம். இது போல முருகன் தனக்காகவே அவர் ஒரு அருளாளர்களை தேடி எடுத்து அவர்களுக்கு ஒரு வலி வேதனையை கொடுத்து அதிலிருந்து மீண்டு வரவும் செய்து அவங்களுக்கு சாப விமோசனமும் கொடுத்து அருமையான பதிகங்களை நம்ம கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிற ஒரு கருணை கடலுங்க அவரு. அதே போல பகழி கூத்தருக்கு சரியான வயிற்று வலி, அதுல இருந்து மீண்டு வர மாதிரி அவருக்கு தெரியல. என்ன வைத்தியம் செய்துமே அவரால் அந்த வலியிலிருந்து அவர் வரவே முடியல. அப்படி ஒரு நாள் வந்து அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கனவுல காட்சி தராரு. காட்சி கொடுத்து பகழி கொடுத்தா நீ எனக்காக ஒரு பாடல் எழுதணும், அதுவும் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் எழுதணும் அப்படின்றத அவர் சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லை, முதல் பாடல் வரியையும் அடி எடுத்து கொடுக்குறாரு. கனவு கலைஞ்சது பகழி கூத்தருக்கு வந்து திருச்செந்தூர் எம்பெருமானே என் கனவுல வந்து சொல்லிட்டாருக்கப்புறம் நாம எழுதாம இருக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப அதி அற்புதமாக வந்து இந்த 21 பருவங்களை கொண்டு அழகான பிள்ளைத்தமிழை வந்து அவர் எழுதி முடிக்கிறார். எழுதி முடிச்சதும் இதை நம்மளே வச்சுக்கிட்டா எப்படி, எழுதப்பட்ட தளத்தில் போய் இதை நம்ம அரங்கேற்றம் செய்யணும் இல்லையா? அதனால எழுதினதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவர் திருச்செந்தூர் போறாருங்க.
அங்க போனதும் ரொம்ப ஆசையோட அங்க போய் அங்க இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகத்தினரிடம் வந்து இது போல எனக்கு முருகப்பெருமான் கனவுல வந்து காட்சி கொடுத்து அடி எடுத்து கொடுத்தாரு, நான் வந்து திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் வந்து எழுதி இருக்கிறேன், இதை நாம வந்து அரங்கேற்றம் செய்யணும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டு அங்க இருக்கிறவங்க, என்னது முருகப்பெருமான் உன்னுடைய கனவுல வந்தாரா, என்னது அடி எடுத்து கொடுத்தாரா, பிள்ளை தமிழா அப்படின்னு எல்லாரும் நகைக்கிறாங்க. அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. ஆனா பகழிக்குத்தருக்கு இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. என்னது இது, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரி சொல்றாங்க, முருகப்பெருமானே வந்து நம்மளுடைய கனவுல வந்து அடி எடுத்து கொடுத்தாரு, நாம எழுதி இங்க கொண்டு வந்திருக்கிறோம், ஆனா இங்க இருக்கிறவங்க யாருமே இதை வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து பொருட்படுத்த மாட்டாங்களே அப்படின்னு இவரு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதே சமயம் அங்க இருக்கக்கூடிய திருச்செந்தூர் ஆண்டவனிடமும் கேட்கிறாரு, ஐயனே நீங்க தான் என் கனவுல வந்து சொன்னீங்க, நான் எழுதியும் கொண்டு வந்திருக்கிறேன், ஆனா இங்க யாரும் அதை அரங்கேற்றம் செய்வதற்குண்டான வேலைகள் எதுவும் செய்யற மாதிரி இல்லை, அதையும் தாண்டி என்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாங்க, நீயும் பார்த்துட்டு சும்மா தானே இருக்கிற அப்படின்ற மாதிரி இவர் வந்து திருச்செந்தூர் ஆண்டவன் வந்து முறையிடுறாரு. எதுவுமே அங்க நடந்த பாடு இல்லை. அவர் ரொம்ப வருத்தத்தோட நம்ம எங்க இதுக்கப்புறம் போறது, ஊருக்கு போறதும் அவருக்கு வந்து மனசே கேட்கல. இந்த வயிற்று வலி வந்து அவரையும் அறியாம அவருக்கு சரியானதே அவருக்கு தெரியல. அவர் இந்த பிள்ளை தமிழ்ன்ற ஒன்றை எழுதினார் இல்லையா, அப்பவே அவர் வயிற்று வலியெல்லாம் சரியாயிடுச்சு. ஆனா அது அவர் உணரக்கூடிய இடத்துல கூட இல்லை. ஏன்னா இப்படி ஒரு அவமானம் வந்து அவருக்கு நேரிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அங்க இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் வந்து தங்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் வந்து அங்கேயே தான் இருக்கிறாரு. ஏன்னா கையில எடுத்து பார்க்கறாரு, முருகா நீ அடி எடுத்து கொடுத்து எழுதுனே, ஆனா இப்போ இந்த நிலைமையில இருக்கே அப்படின்ற மாதிரி இவர் சிந்திச்சு கஷ்டப்படாத நாளும் இல்லை நேரமும். பேர்பட்ட அருளாளர்களுக்கே இந்த நிலைமைனா பார்த்துக்கோங்க. முருகன் கனவுல வந்து காட்சி கொடுக்குறாரு, இவ்வளோ அழகான ஒரு பிள்ளை தமிழ் எழுதியிருக்காரு, ஆனா சரியான நேரத்துல அது அங்கீகாரம் அங்க செய்யப்படவே இல்லை. இந்த வருத்தங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இதையெல்லாம் பார்த்த திருச்செந்தூர் ஆண்டவன், உனக்கான நேரம் இதுதான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்துடைய ஜமீன்தார் காத்த பெருமாள் மூப்பனார், அவர் வந்து தீவிர திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பக்தர். அவருடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி ஒரு விஷயத்த சொல்றார். என்னன்னா, என்னுடைய பக்தன் நான் சொன்னதன் மூலமா திருச்செந்தூர் பிள்ளை தமிழை எழுதி கொண்டு வந்தா நீங்க யாருமே அவரை பெருசா பொருட்படுத்தாம அவரை அவமானப்படுத்திருக்கீங்க. உன்னுடைய முதல் வேலையா திருச்செந்தூர் பிள்ளை தமிழை அரங்கேற்றம் செய்ய வேணும், பிரம்மாண்டமான ஒரு முறையில வந்து நீ அரங்கேற்றம் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டளைய முருகன் வந்து கனவுல ஜமீன்தாரோட கனவுல வந்து போட்டாச்சு. அடுத்தது எதுவும் மீள முடியுமா? ஜமீன்தார் கிளம்பி அங்க வர்றதுக்குள்ள இன்னொரு காட்சி நடக்குது. அதே அன்றிரவே வந்து பாத்தீங்கன்னா பகழிக்கூத்தர் கனவுலையும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து என்ன சொல்றாருன்னா, அவருடைய கழுத்துல அணிந்திருந்த தங்கத்தால செய்யப்பட்ட பதக்கம், பெரிய செயின் ஒன்று தங்கத்தால் போடப்பட்டுள்ள அந்த செயினை கொண்டு வந்து நீ எனக்காக ரொம்ப அற்புதமா வந்து பாடல் எழுதியிருக்க அப்படின்னு சொல்லி என்னுடைய பரிசு இந்தா அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறாரு. அதை வந்து பகழிக்கூத்தரும் வாங்குறாரு. அவ்வளவுதான் அந்த கனவு கலையுது. கனவு கலைஞ்சு எந்திரிச்சு பார்த்தா அவருடைய பக்கத்துல அந்த தங்க பதக்கமானது அவருடைய பக்கத்துல வந்து இருக்கு. எம்பெருமானே, என்ன ஒரு அற்புதமான காட்சி, என் கனவுல தோன்றி நீங்க இது போல என்னோட பரிசு கொடுத்துருக்கீங்க, ஆனா இதை வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்களே, நான் தான் திருடிட்டேன்னு சொல்லுவாங்களே, நான் என்ன பண்ணுவேன் ஐயனே அப்படின்னு இவர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு, சரி எது எப்படி இருந்தாலும் இதை நம்ம கொண்டு போய் ஐயனிடம் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த தங்க பதக்கத்தை எடுத்துக்கிட்டு இவரு கிளம்புறாரு. இங்க ஜமீன்தார் வந்து அறக்க பறக்க கிளம்பி கோவிலுக்கு வராரு. இந்த கோவில்ல மிகப்பெரிய ஒரு பிரளயமே வந்திருக்கு. என்னன்னா, காலையில உள்ள போய் எல்லாம் நட திறந்து பாக்குறாங்க, ஐயனுடைய கழுத்துல இருந்த அந்த தங்க பதக்கமானதை காணோம். திரு முழிக்கிறாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு, ஐயனுடைய கழுத்துல இருந்த தங்க பதக்கமானதை காணமே, யார் எடுத்தா என்னன்னு தெரியலையே, இது யார் மேல வந்து விழும் அந்த பழின்றது அவங்களுக்கு ரொம்ப பயத்தோடும் பதட்டத்தோடும் ஜமீன்தாரை தேடி போகிறதுக்குள்ள ஜமீன்தாரே அங்க கோயிலுக்கு வந்தாச்சு. ஆனா ஜமீன்தாருக்கு தெரிஞ்சு போச்சு இங்க என்ன நடந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, இங்க ஒரு புலவர் ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவரு கொண்டு வந்த பதிகங்களை வந்து இங்க அரங்கேற்றம் செய்யணும் போது இங்க யாருமே அவருக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கல, எல்லாருமே அவமானப்படுத்திருக்கீங்க, அதனுடைய விளைவுதான் இது அப்படின்னு ஜமீன்தார் சொல்றாரு. பல்லக்கை தயார் செய்யுங்கள், நம்ம வந்து பகழிக்கூத்தரை வந்து வரவேற்று அவர் இங்க பிள்ளை தமிழானது அரங்கேற்றம் செய்யப்பட வேணும் அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு. அவ்வளவுதான், காலி பல்லக்க வந்து இப்ப ரெடியாகி கிளம்பி போகுது. எங்க போகுது? பகழிக்கூத்தரை அழைச்சிட்டு வர போகுது. இப்போ இது சாதாரணமா நடக்கப்பட்ட ஒரு அரங்கேற்றமா இருந்தா இந்த அளவுக்கு விமர்சையா தெரிஞ்சிருக்குமா? அவர் யாரு, பகழிக்கூத்தர்னா யாரு, அவர் எப்பேற்பட்ட ஒரு பிள்ளை தமிழை வந்து இங்க அரங்கேற்றம் செய்ய இருக்கிறாருன்றத ஊரறிய உலகம் அறிய தெரியணும் அப்படின்னு செந்தில் ஆண்டவன் நினைத்ததன் மூலமாக தான் அங்க அந்த பல்லக்கானது அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு போகுது. அங்க போனா அவர் கையில தங்க பதக்கத்தோட நிக்கிறாரு.
இந்த மாதிரி கனவுல வந்த காட்சி எல்லாத்தையும் அவர் சொன்னதும், ஐயனே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு போனவங்க எல்லாரும் அவருடைய காலில் விழுந்து அவரை பல்லக்கில் கூட்டிட்டு வந்து அப்படி அரங்கேற்றம் செய்யப்பட்டதுதான் திருச்செந்தூர் மண்டபத்துல. அப்படி அரங்கேற்றம் செய்யப்பட்டதுதான் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ். பகழி கூத்தர் வந்து மொழிப்புரையோட விளக்கத்தோட ஒவ்வொரு பருவங்களையும் எடுத்து சொல்ல 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 அங்க இருந்த அனைவருடைய கண்கள்லையும் வந்து கண்ணீர் கொட்டுது, மலமலையா கொட்டுது. இப்பேற்பட்ட ஒரு பதிகத்தை எழுதியிருக்கிறீங்க, இதோட அருமை பெருமை தெரியாம நாங்கள் உங்களை வந்து இப்படி பேசிட்டோமே அப்படின்னு எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க. அதுவும் அவர் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவருடைய கனவுலேயே போய் நேரடியாக கொடுத்த அந்த தங்க பதக்கத்தை அவருக்கே வந்து அணிவிக்கிறாங்க. இப்படி ஊரறிய உலகம் அறிய தன்னுடைய பக்தர் வந்து எனக்காக எழுதப்பட்ட ஒரு பாடல் எப்படி நீங்க அவமானப்படுத்தலான்னு அப்படி ஒரு பிரம்மாண்டமான இடத்துல அரங்கேற்றப்பட்டதுதான் இந்த திருச்செந்தூர் பிள்ளை தமிழ். எவ்வளவு சிறப்புகள் பார்த்தீங்களா? இப்பேற்பட்ட இந்த பதிகத்தை நம்ம பாராயணம் செய்யலனா எப்படி? இது வரைக்கும் நம்ம கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், சஷ்டி கவசம், வேல்மாறல்னு இவ்வளவோ நம்ம பாராயணம் செய்திருக்கோம் இல்லையா? இந்த தைப்பூச விரதத்துல நாம எல்லோரும் திருச்செந்தூர் பிள்ளை தமிழை பாராயணம் செய்யணும் அப்படின்னு இந்த ஐயனுடைய கட்டளையா நினைச்சு எல்லாரும் ஏற்று படிக்கணும் அப்படின்னு தான் என்னோட அன்பான வேண்டுகோளும் கூட. இப்ப எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசை வந்திருக்கும், என்னன்னா நாமும் படிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த புத்தகம் எங்க கிடைக்கும்? ஏன்னா இது வந்து ஒரு 10 பதிகங்களை கொண்டது அப்படின்றதுனால ஒரு 10-20 பேஜ் தான் இருக்குமோ, படிச்சிடலாம் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சிருக்கலாம். நானுமே முதல்ல அப்படிதான் நினைச்சேன். அதுக்கும் முருகப்பெருமான் ஒரு அற்புதமான வழியை கொடுத்தாருங்க. நான் சொல்றேன், முருகா இப்படி ஒரு அற்புதமான பதியும் மக்களிடம் நான் சொல்ல போறேன், ஆனா எல்லார்கிட்டையும் இந்த புத்தகம் இருக்குமா? உடனே கடையில போனாலும் நம்ம கேட்டா இந்த மாதிரி கிடைச்சிருமா அப்படின்ற விஷயங்கள்லாம் ஓடுமே. மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா அவங்க எடுத்து பாராயணம் செய்ய ரெடியா இருப்பாங்க. அதுக்கான வழியும் நான் பண்ணணுமே முருகா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறேன். அப்போ நம்ம சண்முக பிரியா வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லும்போது, ஒரு நிமிஷத்துல சகோதரி நீங்க கவலைப்படாதீங்க, இப்போ திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் வந்து நான் ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து பதிகம் கேட்டிருந்தாங்கிறதுனால நான் பிடிஎஃப் ரெடி பண்ணியிருந்தேன், அது என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன், யார் யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த பிடிஎஃப் அனுப்புங்க அப்படின்னு சண்முக பிரியா சகோதரி சொல்றாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? தெய்வமே, இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம கூகுளில் எடுத்தாலும் சரியான பாடல் வராது. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 103 பாடல்களை கொண்டது. நம்ம யூடியூப்ல போய் பார்த்தோம் அப்படின்னாலும் ஒவ்வொரு பாடல்களுக்கு உண்டான பாடல்கள் சொல்லி அதுக்கான விளக்கம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாரும் எப்படி பாராயணம் செய்ய முடியும்? அதே சமயம் புத்தகம் எல்லாருக்கும் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால யாரும் கவலைப்படாதீங்க. தைப்பூச விரத நாள்ல நீங்க உங்கள் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேற்றவே முருகனால் அடியெடுத்து கொடுத்து பாடப்பட்ட பிள்ளை தமிழை வந்து நீங்க பாராயணம் செய்ய போறீங்க. அதற்கு வந்து நம்ம என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க வந்து பாராயணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் மட்டும் டைப் பண்ணுங்க. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். அது மூலயமா நீங்கள் எல்லாரும் பாராயணம் செய்யுங்க. அதே சமயம் இது எப்படி பாராயணம் செய்யணும் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட நீங்கள் 1 மாத காலம் கூட டைம் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 பாடல்கள் பாடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு பருவத்தில் 10 பாடல்கள் இல்லையா? அதனால நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 பாடல்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு உரிதான அந்த வரிகளை படிக்கும்போது ரொம்ப ஆழ்ந்து உணர்ந்து முருகனை வந்து பாராட்ட போறீங்க, சீராட்ட போறீங்கன்ற மாதிரி நினைச்சு அந்த பதிகங்களை வந்து வரிகளை வந்து நீங்கள் பாராயணம் செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய கனவுலையும் நேர்லையுமே சொல்ல முடியாது, ஏதோ ஒரு குழந்தையின் மூலமாக கூட உங்கள் மடியில் வந்து அவரை தவழத்துக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஐயனுடைய அருளால் அழகான குழந்தையும் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. முழு நம்பிக்கை மட்டும்தான் வேணும். அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக இந்த பதிகங்களை நீங்கள் பாராயணம் செய்யுங்க. இந்த பதிவு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இன்னும் நிறைய மக்களிடம் போய் சென்றடையணும்னா என்ன பண்ணணும்? லைக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹை பட்டனை தட்டினா மட்டும்தான் இன்னும் நிறைய மக்களிடம் வந்து சென்றடையும். எல்லோருமே வந்து பாராயணம் செய்து எல்லோருமே வந்து முருகனுடைய திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் வந்து கிடைக்கணும், அவங்க எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வந்து வேண்டிக்கிறேங்க. கூடிய விரைவில் அடுத்து வர அற்புதமான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவண பவே. ஓம் சாய்ராம்.